ருத்ரன் தொடர்கிறது. பிரமத கணங்கள் மீண்டும் வந்து, கணனே, உன்னை வாயுப்படியில் காவல் வைத்தவர்கள் யார்? எங்களை மதிக்காமல் நீ பிழைப்பாயா? நரிக்கு சிங்காதனம் கிடைக்கும் போல் இருக்கிறது, கிடைத்தது போல் இருக்கிறது. நாங்கள் போர் செய்யும் முன் இங்கிருந்து ஓடி போய்விடு, இல்லை என்றால் மறிப்பாய் என்று மிரட்டினார்கள். அதை கேட்டு கஜானனர் கோபம் கொண்டு கையிலே தண்டாயுதத்தை தாங்கி, இங்கிருந்து போகாவிட்டால் என் பராக்கிரமத்தை காட்டுகிறேன் பாருங்கள் என்று சுழற்றி அடித்தார். இவ்விதம் கணநாதரால் அடிப்பட்ட சிவகணங்கள் இனி இந்த துவாரபாலகனை எதிர்த்தால் என்ன விளையுமோ என்று பயந்தவர்களாய் சிவபெருமானிடம் விரைந்து சென்று, பெருமானே, அவன் மிகவும் முரடனாக இருக்கிறான், எங்களை எல்லாம் தண்டத்தால் புடைத்தான் என்று முறையிட்டு பணிந்து நின்றார்கள். சிவபெருமான் அவர்களை பார்த்து, அவனோ ஒருவன், நீங்களோ அநேகர். ஒருவன் நடித்தான் என்று இத்தனை பேர் மூடி வரலாமா? நீங்களா பிரமத கணங்கள்? உங்களுக்கு வீரம் இல்லையா? உடனே சென்று அவனை துரத்தி விட்டு வாருங்கள் என்றார். அதான் பிரமத கணங்கள் கணபதியம் சென்று, சிறு பிள்ளையை போல பேசுகிறாயே, சீக்கிரம் இவிடமிருந்து போகாவிட்டால் எங்கள் பராக்கிரமத்தை காட்டுகிறோம் பார் என்றார்கள். இதுபோல பல முறைகள் அவர்கள் சொல்லியும் கணபாலர் காவல் இருந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை. இதற்குள் அந்த புறத்தில் இருந்த பார்வதி தேவியும் அவரது தோழியரும் கணபாலருக்கும் பிரமத கணங்களுக்கும் நடந்த பேச்சுக்களை கேட்டார்கள். இன்றைய தினம் நமது சேவகன் வாயிலை காவல் செய்யாமல் இருந்திருந்தால் சிவபெருமான் மட்டுமின்றி மற்ற பிரமத கணங்களும் நாம் நீராடும் போது நம் அந்த புறத்தின் மாளிகைக்குள்ளே வந்திருப்பார்கள். அப்படி எல்லோரும் வந்திருந்தால் நன்றாக இராதல்லவா? கணன் நல்ல காரியத்தை தான் செய்தான். கணங்களுக்கும் கணநாதனுக்கும் வாக்குவாதம் நடக்கிறது. இதுவரை அவன் ஒருவரை கூட உள்ள விடவில்லை. அவர்களது வாய்ச்சண்டை முற்றி அவர்கள் ஜெயித்தாவது உள்ளே வரக்கூடும், அல்லது வினயத்தாலாவது உள்ளே வரக்கூடும். நமது கணவனை தொந்தரவு செய்தது நம்மை தொந்தரவு செய்தது போன்றதாகும். தாயே, இந்த சமயத்தில் நாம் சிறிது கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று தோழி வற்புறுத்தி கூறினாள். பார்வதி தேவி கணபதியின் மீது அபிமானம் உடையவளாய், என் நாதராக இருந்தாலும் சிவபெருமான் நம் வாசலில் காவல் இருப்பவனை ஏன் தொந்தரவு செய்ய வேண்டும்? அவனை வேண்டிக் கொள்ளக்கூடாதா என்று சொல்லி அந்த தோழியை கணனிடம் அனுப்பி ஒருவரையும் உள்ளே அனுப்ப வேண்டாம் என்று மீண்டும் கட்டளையிட்டாள். அந்த தோழியும் வெளியே சென்று கணனை கண்டு, நீ செய்யும் கடமை சிறப்பானது, நீ ஒருவரையும் உள்ளே விட வேண்டாம். இந்த பிரமதர்கள் உன்னை ஜெயித்தாவது அல்லது உன்னிடம் நல்வார்த்தை கூறியாவது தான் உள்ளே வருவார்கள், ஜாக்கிரதை, இது தேவியின் கட்டளை என்று சொன்னாள். உடனே கணபதி தன் தாயின் ஆணைப்படி கட்டியிருந்த ஆடையை இழுத்து கட்டி கொண்டு கிரீடம் தரித்து தொடையை தட்டி, பிரமத கணங்களே, நானோ பார்வதி புத்திரன், நீங்களோ சிவகணங்கள், நாம் இருவருக்கும் சமபலமாகச் சேர்ந்தோம். செய்யத்தக்கதை பார்ப்போம். இனி உங்களுக்கு உரிய ஆக்னியை செலுத்தி சிவாக்னியை காத்து கொள்ளுங்கள். நானும் என்னுடைய தாயின் கட்டளைப்படி நடந்து கொள்கிறேன். நீங்கள் உள்ளே செல்ல வேண்டுமானால் என்னை ஜெயித்தாவது என்னிடம் உத்தரவு பெற்றாவது போக வேண்டும் என்று கர்ஜித்தார். சிவகணங்கள் வேறு வழியின்றி சிவபெருமானிடம் மீண்டும் ஓடி அவரை வணங்கி நடந்தவற்றையெல்லாம் சொன்னார்கள். நாம் உத்தரவு பெற்று உள்ளே சென்றால் பெண் கட்டளைக்கு உட்பட்டவராகவும், ஆகையால் நாம் அனைவரும் போர் புரிய வேண்டுவதே முறை. எவ்வாறாயினும் முடியட்டும் என்று முடிவு செய்து சிவ பிரமத கணங்களை நோக்கி, நீங்கள் பிரமத கணங்களாக இருந்தும் போர் செய்வதை விட்டு வேண்டிக் கொள்வது யுத்தம் அல்ல, பார்வதியின் செயல் நன்றாக இல்லை. அதற்குரிய பயனை அவளும் அனுபவிப்பாள். யுத்தம் செய்ய வேண்டுவதே யுத்தமான என்றார். சிவபெருமானின் கருத்திற்கிணங்க பிரமத கணங்கள் யுத்தம் செய்வதே தக்கது என்று போர் செய்ய ஆயத்தமானார்கள். அவர்கள் யாவரும் ஆயுதபாணிகளாக கணபதி இருக்கும் இடத்தை அடைந்தார்கள். அவர்களை கண்டதும் கணபதியும் போராட்டத்திற்கு தயாராக அவர்களை பார்த்து, சிவனாரின் கட்டளையை பரிபாலிப்பவர்களெல்லாம் வரலாம். நானோ சிறுவன், தனியன், தாயின் கட்டளை ஏற்று நடப்பவன். பார்வதி தேவியே தனது புத்திரனான என் பலத்தை பார்ப்பாள். சிவபெருமானே, உங்கள் பலத்தை பார்க்கட்டும். பலவந்தர்களும் பாலனுமாகிய நம்மிடையே யுத்தத்தை நமது தலைவர்களாகிய சிவபார்வதிகள் பார்க்கட்டும். நானும் இதுவரையில் யுத்தம் செய்தவன் அல்ல, இப்பொழுதோ போருக்கு வருகிறேன். ஆயினும் இறுதியில் உங்களுக்கு நாணமே உண்டாகும். நாம் இருவருமே ஜெயிப்போம் என்றோ தோற்றுவிட்டோம் என்றோ நினைக்க வேண்டாம். நீங்கள் வெற்றி பெற்றால் சிவபெருமான் வெற்றி பெற்றவராவார். நான் வெற்றி பெற்றால் பார்வதி தேவியே வென்றவள் என்று நினைக்க வேண்டும் என்றார்.
அதை கேட்டவுடன் பிரமதகணங்கள் கோபம் கொண்டு கண்கள் சிவக்க பற்களை கடித்து ஊங்காரம் செய்து கொண்டு போர் செய்ய வந்தார்கள். அவர்களில் நந்தி தேவர் முன்னே வந்து கணனுடைய ஒரு காலையும் பிடுங்கி மற்றொரு காலையும் பிடித்து இழுக்க முயலும் போது அவர்கள் இருவருக்கும் பிள்ளையார் ஒவ்வொரு அறை விடவே அவருடைய கால்களை விட்டு ஓட்டம் பிடித்தார்கள். உடனே கணன் தன் அருகில் இருந்த ஒரு இரும்பு உலக்கையால் சிலர் மண்டையையும் சிலரது கழுத்தையும் சிலரது கால்களையும் சிலரது தோள்களையும் அடித்தார். இதை கண்டதும் சிவகணங்கள் இந்த சிறுவனை ஜெயிக்க முடியாது என்று எண்ணமிட்டார்கள். சிலர் ஓடினார்கள், சிலர் பிள்ளையாரை கும்பிட்டு விட்டு தப்பித்தோம் பிழைத்தோம் என்று சிவபெருமானிடம் ஓடிச் சென்றார்கள். அந்த சமயத்தில் நான்முக பிரம்மன் தேவேந்திரன் முதலியவர்கள் இந்த செய்தியை நாரதர் மூலமாக கேள்வியுற்று சிவபெருமானுக்கு சகாயம் செய்யும் கருத்துடன் அங்கே திரண்டு வந்தார்கள். அரசர்கள் அவர்கள் சிவபெருமானை நோக்கி வணங்கி, மகாதேவா, எங்களுக்கு அனுமதி கொடுத்தால் நாங்களும் போராடுகிறோம் என்றார்கள். அப்போது கணனால் அடிபட்டு வந்த பிரமத கணங்கள் அங்கு வந்து வருந்தி முறையிட்டார்கள். சிவபெருமான் பிரம்மதேவனை நோக்கி, நான்முகனே, நீ அவனிடம் சென்று போர் மேலும் நிகழாதவாறு அவனை இதமான வார்த்தைகளால் வசப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றார். நான் உன்னோடு போர் செய்ய வரவில்லையே என்று அலறினார். அவர் வந்ததுமே பிள்ளையார் அவரது மீசையை பிடித்து பறிக்க பிரம்மன் அந்த வலியை தாங்க முடியாமல் கத்தினார். கணன் இரும்பு உலக்கையை கையில் எடுக்க பிரம்மதேவனும் மற்றவர்களும் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார்கள். அவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட பெருமான் கோபம் கொண்டு இந்திரன், சுப்பிரமணியர் முதலிய பிரமதர்கள், பூத பிரேத பைசாசங்கள் யாவரையும் கணனுடன் போர் செய்ய உத்தரவிட்டார்கள். அத்தகைய கட்டளையை பெற்றதும் அவர்கள் தத்தம் ஆயுதங்களுடன் யுத்தம் புரிய தொடங்கினார்கள். அவர்கள் செலுத்திய ஆயுதங்கள் எல்லாம் உலகம் முழுவதும் பரவி மறைந்தன. அந்த சமயத்தில் அந்த புறத்தில் இருந்த பார்வதி தேவி 2 சக்திகளை சிருஷ்டித்து தனியனாக போர் புரிந்து கொண்டிருந்த கணனுக்கு துணை செய்ய அனுப்பி வைத்தாள். அதில் ஒரு சக்தி பயங்கரமான உடலும் கருநிற மேனியும் மலை போன்ற முகத்தில் குகை போன்ற திறந்த வாயும் கொண்டவளாக இருந்தாள். மற்றொரு சக்தி மின்னலை போன்ற ரூபமும் அநேகம் கைகளை உடையவளாகவும் வந்து தேவர்கள் எய்யும் ஆயுதங்கள் எல்லாம் தன் வாயை திறந்து விழுங்கிவிட்டாள். பிள்ளையாரோ இரும்புலக்கையால் அடித்து தேவர் படைப்பழ வெள்ளத்தை கலக்கினார். இதனால் தேவர்கள் மனம் கலங்கி இனி என்ன செய்வோம், எங்கே போவோம் என்று புலம்பினார்கள். அப்போது அரம்பை, மேனகை முதலிய அப்சரர்கள் சந்தன மலர்களை கையிலேந்தே ஆகாயத்திலிருந்து தூவினார்கள். நாரதர் முதலியோர் கணபாலன் போர் செய்யும் வீரத்தையும் ஆற்றலையும் பார்த்து முயன்றார்கள். இத்தகைய வீரனை நாம் கண்டதே இல்லை, பிரளய கால ருத்ரனே இவ்வாறு வந்திருக்கிறான் என்று முனிவர்கள் பாராட்டி கொண்டிருக்கும் போதே கடல் சூழ்ந்த பூமி முழுவதும் குலுங்கியது. 7 கடல்களும் நிலை கலங்கின. நவகிரக மண்டலத்தை உடைய ஆகாயம் பிளவுடையதாயிற்று. யாவரும் மனம் மருண்டார்கள். இந்திராதி தேவர்களும் பிரமத கணங்களும் ஓடினார்கள். அப்போது ஆறுமுகப் பெருமான் சக்தியர் இருவரால் அழிந்த சைன்யம் ஒழிய மிகுந்தவர்களை அழைத்து கொண்டு சிவசந்நிதியை அடைந்து நமஸ்கரித்து, தந்தையே, அந்த கணனுடைய வல்லமையை சொல்லவே முடியாது. அவனை போன்ற ஒருவனை இதுவரை நான் கண்டதில்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. இவனை தாங்கள் எதிர்த்து அடக்காவிட்டால் மகாப்பிரளயம் உண்டாகும் என்றார். உடனே சிவபெருமான் கோபம் கொண்டு, அப்படியாயின் நானும் வருகிறேன் என்று புறப்பட்டார். தேவர்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்போது நாரதர் புன்முறுவலுடன் சிவபெருமானை நோக்கி, மகேஸ்வரா, அவன் கொல்லத்தக்கவன் அல்லன். அவன் சிறுவன், தனித்திருந்து தாயின் கட்டளையே நிறைவேற்றுபவன். அவனை வசப்படுத்தினால் க்ஷேமம் உண்டு. ஆகையால் அவனை எப்படியாவது சிநேகம் செய்து கொள்வதே நல்லது என்றார். இவனை வஞ்சனையால் அடிக்காவிட்டால் இவனை ஜெயிக்கவே முடியாது என்றும் பேசிக்கொண்டார்கள். நிர்குணராகிய சிவபெருமான் விஷ்ணு முதலியுடன் யுத்தம் புரிய வந்ததைக் கண்டு தேவர்கள் மகிழ்ந்தார்கள். விஷ்ணு சிவபெருமானை நோக்கி, சிவபெருமானே, நான் இவனை மோகப்படுத்துகிறேன். அப்போது நீங்கள் அவனை அடிக்க வேண்டும். தந்திரத்தால் அன்றி இவனை வெல்ல முடியாது என்றார். அப்போது சக்திகள் இருவரும் மறைந்தார்கள். விஷ்ணுவின் எதிரில் கணபாலன் கபட நாடக சூத்திரதாரி என்ற பெயருக்கேற்று கபடம் செய்ய நினைப்பவனே என்ற ஏளனமாக சிரித்து தம் கையில் இருந்த இருக்கையால் விஷ்ணுவின் அறைய சிவபெருமான் தம் கரத்தில் இருந்த சூலாயுதத்தால் தடுத்து கோபம் கொண்டு கணனை தாக்க முற்பட்டார். அப்போது அவர் கையில் இருந்த சூலாயுதம் கை நழுவி விழ அவர்
பின்னாக வில்லை ஏந்தி நின்றார் கணபாலன். அந்த வில்லையும் தன் பாரிசத்தால் பொடிபடச் செய்து விட்டான். ருத்ரன் தொடரும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடித்திருந்தால் பல பேருக்கு ஷேர் செய்யவும். நன்றி.